ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷர்மிகா தருண் அவங்க சொன்ன ஹேர் பேக் தான் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக அவங்களோட டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷர்மிகா தருண் அவங்க சொன்ன ஹேர் பேக் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஹேர் இல்லை பாய்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு எக் இருந்தாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்டு வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும். இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் வாங்க இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோட ஒயிட் தான் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இந்த மாதிரி எக் உடச்சி இந்த மாதிரி ஒயிட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஹேர்னால் ஒன்றோட அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தாதுன்னா இன்னொரு எக்கையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்டு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த கர்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். அதனால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா ரிசல்ட் இருக்கும். அப்படி நீங்கள் வீட்டில் இல்லாத டைமில் மட்டும் நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இவ்வளோ தான், இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஜஸ்ட் ஒரு பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேரெக்டாக ஸ்கேல்ப்புக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். அண்ட் மிக்சிலலாம் போட்டு அரைச்சி வந்துட்டு பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஸ்கேல்ப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பீட் பண்ணாலே வந்து போதும் தான். இப்போ வாங்க இது எப்படி வந்துட்டு ஸ்கேல்ப்புக்கு போட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஸோ என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நான் லிட்டில் பிட் ஆயில் வச்சுருக்கேன். ஸோ எப்பவும் வைக்கிற மாதிரி ரொம்ப நிறையாலாம் வைக்கல. ஸோ ஹேர் மாஸ்க் போட்டதுனால கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்ட்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களோட ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக ஸ்கேல்ப்புக்கு தான் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பேலன்ஸ் இருந்தால் மட்டும் நம்ம வந்துட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எண்ட் ஆஃப் தி ஹேர் இருக்கு இல்லையா, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அண்ட் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த ஏரியா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்துட்டு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எண்ட் ஆஃப் தி ஹேர்லேயும் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருந்தால் மட்டும் கர்டு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எக் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லிட்டிலாக கொஞ்சமாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு பன் போட்டு அப்படியே விட்டுட்டேன். 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க் விட்டாலே வந்து போதும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் நல்லா தட்டி துவட்டுவோம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ நான் அப்படி பண்ணும்போது எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஹேர் ஃபால் ஆகிருந்துச்சு. ஸோ நார்மல் ஹேர் ஃபாலை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் நல்லாவே கம்மியாக இருந்துச்சு. அண்ட் அது பார்க்க எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக் எடுக்கும்போது எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது அதையும் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஹேர் நல்லா ட்ரை அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா பவுன்ஸியாக இருந்துச்சு, நல்லா அடர்த்தியாக வால்யூமைஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரையான ஹேரில் வந்துட்டு டீடாங்கிள் பண்ணி எவ்வளோ ஹேர் ஃபாலாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலான்னு நினச்சேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போயும் வந்து நார்மலை விட கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஹேர் தான் வந்துட்டு இன்றைக்கி ஹேர் ஃபாலான ஹேர். அண்ட் மார்னிங் வந்துட்டு நான் வந்துட்டு சிக் எடுத்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹேர் ஃபால் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணுது. அது இருந்தாலே பொதுவாக ஹேர் ஃபால் எல்லாமே கம்மியாகும். ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதுவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை.